ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் சந்தோஷமாக இருந்தாலோ இல்லை மனசில் கவலை இருந்தாலோ உங்கள் பார்ட்னர்கிட்டயோ இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயோ ஷேர் பண்ணுங்க. ஆனால் இந்த ஒரு ப்ராடக்ட்டை மட்டும் கண்டிப்பாக உங்கள் பார்ட்னர் கூட ஷேர் பண்ணாதீங்க. அது என்ன அப்படின்னா உங்களோட டூத் ப்ரஷ்ஷும் அண்ட் டூத் பேஸ்ட்டும். நான் ஃபர்ஸ்ட் டூத் பேஸ்ட்டை பற்றி சொல்லிடுறேன். ஒரு ஃபேமிலினா அதில் குழந்தைங்களும் இருப்பாங்க, பெரியவங்களும் இருப்பாங்க, அண்ட் மிடில் ஏஜ் பீப்புளும் இருப்பாங்க. இப்போ குழந்தைங்கலாம் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ளூரைட் கண்டென்ட் அதிகமாக இருக்க பேஸ்ட் தான் அவங்க யூஸ் பண்ணணும். ஸோ அதுதான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதே மாதிரி மிடில் ஏஜ் பீப்புள் யாருனா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு டூத்ல சென்சிட்டிவிட்டி ப்ராப்ளம் இருந்தா அதுக்கான சென்சிட்டிவிட்டி பேஸ்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க டயபெட்டிக்கா இருக்கலாம், இல்ல மோர் பாத்தீங்க அப்படின்னா அவங்க கம் ஹீர் ஹெல்த்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். அப்படி இருக்கவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா நான் கம் கேர் பேஸ்ட் தான் யூஸ் பண்ண சொல்வேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஏஜ் கேட்டகரிக்கும் நம்ம தனியான பேஸ்ட்டையும் அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான சாஃப்டோ இல்லை மீடியமான ப்ரஷ்ஷையோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு என்ன ஏஜும் அண்ட் உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் அந்த இஷ்யூவை மென்ஷன் பண்ணி எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு நான் என்ன பேஸ்ட் என்ன ப்ரஷ் யூஸ் பண்ணான்றதை பர்சனலைஸ்டாக டிஎம் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் திங்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா எங்களோட இன்ஸ்டாகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.